ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கல்யாணி சுலகம். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஸ்வீட் ஐட்டம் தாங்க செஞ்சு காமிக்க போகிறேன். பிரெட் அல்வா செய்ய போகிறேன். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கிங்க. இப்போ வாங்க செய்யலாம். முதல்ல ஒரு 5-6 துண்டு பிரெட்டை எடுத்து நான் ஸ்லைஸ் பண்ணிக்கிறேங்க. அதை ஓரமாக வச்சுக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சுக்கிறேன். அதில் நெய் விட்டுக்கிறேன். இந்த நெய்யில் பார்த்திங்கன்னா முந்திரி திராட்சையை வறுத்து எடுத்துக்கிறேங்க. இப்போ இந்த முந்திரி திராட்சை பொன்னிறமானதுக்கு அப்புறமேட்டு வறுத்து ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ அதே பேன்லேயே இன்னும் கொஞ்சம் நெய் விட்டு இந்த ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கக்கூடிய ப்ரெட்டை நல்லா பொறுமையாக வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கணும். நிறைய நெய் விட்டு வறுத்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக வரும் ப்ரெட் அல்வா. எவ்வளோ நெய் வேணாலும் விடலாங்க, ரொம்ப டேஸ்ட்டு கொடுக்கும். இந்த நெய் தான் பார்த்திங்கன்னா இந்த ப்ரெட் அல்வாவுக்கு டேஸ்ட்டை கூட்டி கொடுக்கும். அவங்கவுங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நெய் சேர்த்துக்குங்க. நெய் சேர்த்து நல்லா பொறுமையாக எல்லா ஸ்லைசஸுமே நல்லா பொன்னிறமாகணும், அந்த அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். பாருங்கள், இன்னும் நல்லா கூட நீங்கள் ஃபைனாக கட் பண்ணி கூட நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஸ்லைஸ்லாம் பார்த்திங்கன்னா நான் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி தான் பண்ணணும்னு கிடையாது. இன்னும் கூட நீங்கள் ஃபைனாக கட் பண்ணி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெய் எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம விட்டு வறுக்கிறோமோ அந்த அளவுக்கு ப்ரெட் அல்வா டேஸ்ட்டாக வரும். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேன்லேயே நான் ஒரு 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேங்க. ஒரு 5-6 ஸ்லைஸ் எடுத்துருக்கிறேன். அதுக்கு 100 கிராம் சர்க்கரை எடுத்துக்கிறேன். நீங்கள் இனிப்பு நிறைய சாப்பிடுவீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நல்லா அந்த சர்க்கரை எல்லாம் கரையணும். பாகுப்பதம்லாம் எதுவுமே வர வேணாங்க. ஜஸ்ட்டு கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். பாருங்கள், இந்த மாதிரி சலசலன்னு கொதிக்க ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம நல்லா நெய்லேயே ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த ப்ரெட் ஸ்லைசஸ்ஸை அதை எடுத்து சேர்த்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடும். அந்த பாகு பார்த்திங்கன்னா இழுத்துக்கும் ப்ரெட்டு. அதுக்கப்புறமேட்டு நம்ம கரண்டி வச்சு லைட்டாக நீங்கள் திருப்புனீங்கன்னா எல்லாமே பார்த்திங்கன்னா அதில் கரைய ஆரம்பிக்கும். அப்படியே ஊறி அந்த ஸ்லைசஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ட் ஆகிற மாதிரி அப்படியே ஒன்றோட ஒன்று சேர ஆரம்பிக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பக்குவத்துக்கு வர ஆரம்பிக்குங்க. இப்போ இதில் நல்லா காய்ச்சின பால் 1/4 லிட்டர், ஒரு 6 ஸ்லைஸுக்கு 100 கிராம் சர்க்கரை, அதே மாதிரி 1 டம்ளர் தண்ணி விட்டு சர்க்கரை பாகில் நம்ம இந்த ப்ரெட்டெல்லாம் சேர்த்து கரைய வச்சுக்கிறோம். அதில் நல்லா 1/4 லிட்டர் பாலை திக்காக காய்ச்சி சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த பால் திக்காகிடுச்சுன்னா போதுங்க. நல்லா இந்த ப்ரெட்டு அதிலே ஊறி ஒன்றா திரண்டு வரும். இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கலாம். நல்லா திரண்டு வரப்போ நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, முந்திரி திராட்சை சேர்த்தோன்னா சூப்பரான ப்ரெட் அல்வா ரெடி ஆகிடுச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேருந்து 10 நிமிஷத்துலேயே இந்த ப்ரெட் அல்வாவை செஞ்சிடலாங்க. டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். எளிமையான முறையில் ஈஸியாக வீட்டிலையே ப்ரெட் அல்வாவை இந்த மாதிரி செய்கிறாங்க. குழந்தைங்களுக்கும் சரி பெரியவங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். நெய் எவ்வளோக்கு எவ்வளோ சேர்க்குறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ டேஸ்ட்டாக வரும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.